மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, மாறுவது போ தீருவது போ நம்ம கவலை. இன்னும் 2 முறை காலில் விழுந்து காடா ஆணவத்துக்கு 2 முறை காலில் விடு. அமைதி, ரொம்ப அமைதி தேவை. அதே கேள்விக்கு இன்னொரு ஆள் இருக்கா? இருங்க வரேன். பின்ன உங்களுக்காக நான், எங்களுக்காக நீ. உட்காரமா, நேரத்தை இழுக்காதக்கா. உன் கட்டுமனைக்குள்ள போனேன், உன் வீட்டுக்குள்ள நான் தான் தெய்வமா இருக்கேன். என்ன உன்னுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரிவு பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி ஒரு வகையில பெருமையோட வாழ வச்சாச்சு. ஆனா இப்போ ஒருமைய குடிச்சு போதைக்கு அடிமையாகி பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் தாறுமாறுமான வார்த்தைகளை பேசி குடும்ப ஒற்றுமையை குறைச்சிக்கிட்டு இருக்கான். இதுல உன் மருமகனுடைய உள்ளத்தையும் திருத்தணும், உன் பையனுடைய அறிவில சில குறைபாடுகள் இருக்கு, அதையும் மாத்தி தெளிவு பண்ணி தந்தா போதும்லா. இன்னொரு விஷயம் இருக்கு. அமைதி. கர்மசாமி என்னமோ பண்ணுதையா, என்னமோ செய்யுதையா. எனக்கு புத்தி மாறாட்டம் வர்றது மாதிரி அடிக்கடி என் உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. வீட்டுக்கு போகவா, வெளியில தூங்கவா, அல்லது ஊரை விட்டு வேற எங்கேயும் போயிடவா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் எனக்கு இருக்கு. அதெல்லாம் ஏன், வேற என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறது உங்களுடைய கேள்வி. கால் விழுத்துவாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கிரகங்கள்லாம் சரி கிடையாது, அதனால ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. உன் வீட்டுக்கு சைடு பக்கத்துல ஒரு ஓடை ஓடுது, அது என்ன ஓடை? அந்த ஓடக்கரையில போய் பார்த்தேன். முட்டை உடைச்சு போட்ட முட்டை, எழுதி வச்ச தகடு, தேய்ச்சி போட்ட எலுமிச்சம் பழம், இதெல்லாம் கிடக்கு. அதனால யாரோ மந்திரிச்சு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அதுல ஏற்பட்ட குறைபாடும் குழப்பமும் தான் இப்ப இருக்கிற துன்பம். அதை நீக்கி பிள்ளைகளையும் ஒற்றுமையாக்கி இந்த தீய சக்திகளையும் நீக்கி நல்லாக்கி தந்தா போதும்லா. கால் விட்டாங்க. அன்பாலே வாப்பா, 3 முறை என்னை வந்து பாரு. வார புதன்கிழமை சாயங்காலம் வா, காப்பாய் தாரேன். வெற்றியாகி நல்லா இந்த எடுக்கிறோம்ல பணத்தை, கடந்து இருந்தாச்சு போ. கருப்பசாமி, என் பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமா இருக்கு. என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமா இருக்கு. அதை சரியாக்கி தரணும். என்னடா பிள்ளைய கட்டி கொடுத்துட்டியா ராசா? கால் வந்துட்டு எண்ணிலாரும் தவத்தோன். தம்பி, காலில் விழுந்தது உண்மை, உன் மனசு சாமிகிட்ட போகல. ஒரு துண்டு தாங்க மச்சான். வாங்க மச்சான் வாங்க, நல்ல வழிய பார்த்துட்டீங்க. கூடையில கருவாடு உட்காரலாம். உன் பிள்ளையினுடைய விதி அம்சத்தை கொஞ்சம் பார்த்தேன். இருக்கிற வாழ்க்கையை பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் புரியுதா? அவசியமில்லாத தவறு செய்யாமல் தண்டனை அனுபவிக்க வேண்டிய குற்றச்சாட்டுகளும் வீட்டுக்குள்ள நடந்து இப்போ அவர்களுக்குள்ளே மன ஒற்றுமை குறைவும் வேதனைகளும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அதனால இந்த வாழ்க்கை தொடருமா அல்லது நீங்கி விடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமான வேதனையும், எதிர்பாராமல் ஒரு பிரிவு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் சொல்லலாம். மனிதரை மனிதர் வாப்பா, 2 பேருடைய உள்ளத்தையும் சீர்திருத்தி தெளிவான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதுமா? வேற என்னடா வேணும்? பக்கத்துல வா. நான் வேண்டாமா உனக்கு? ஒண்ணு வேண்டாமுங்க. நான் வேணுமா வேண்டாமா? வெறல பிடி, பெருவரில் மட்டும் பிடுறா செல்லக்குட்டி, நல்லா பிடிச்சுக்கா. என்னையவே உன் உள்ளத்துக்குள்ள வை. இந்தாப்பா, இணைந்து வாழுகின்ற காட்சியும்
சச்சரவில்லாமல் வாழுகின்ற சந்தோஷத்தையும் அடைந்து என்னை மகிழ்ச்சியாக நீ காண்பாய். வாழ்க. இந்தா பணம் ரொம்ப தேவைப்படுது, தந்திருக்கேன். ஆட்சி செய்வாய், ஆனந்தமும் அடைவாய். சாப்பிட்டுட்டு தான் போன மகனே, சந்தோஷமாயிரு. நீதிமன்றத்தில் வழக்கு. என்னக்கா வழக்கு? ஏக்கா என்னக்கா வழக்கு? என்னக்கா வழக்கு? காலில் விழுந்துட்டு வாயக்கா. எது போட்டுருக்கு? உள்ள சாமிட்ட போகல, ஏமாத்தாத போ. நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும். இதெல்லாம் சாமிகள் உட்கார்ந்த பழகங்க, சாதாரண மனிதர்கள் உட்காரக்கூடாது. உன் பிள்ளைய போய் பார்த்தேன், மனம் குழம்பி வேதனை அடைந்து நமக்கு என்ன இருக்கு வாழதுக்கு அப்படின்னு உள்ளம் குழம்பிக்கிட்டு இருக்கான். உண்மையா? இதுக்கிடையில உன்னை சொந்த பந்தமா நினைச்சு உன் அறிவை மயக்கி எதுக்கோ கையெழுத்து வாங்குறது மாதிரி உன்கிட்ட கையெழுத்த வாங்கி இப்ப உன் சொத்தை மடக்கிட்டாங்க. அதுக்கு நீ கோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்க, அதுல நான் ஜெயிக்கணும்ங்கிற. நீ ஜெயிச்சிருவக்கா, பணம் செலவாகணுமே, யாருக்கா செலவழிப்பா? செலவழிப்பியா? என் செல்லம் காலில் விட்டு வா. காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா, கைக்கு கை மாறும் பணமே. நீதிமன்றத்தில் வழக்க வெற்றியாக்கி தரேன், இன்னும் 3 மாதம் கழிச்சு தான் விசாரணைக்கு வருது, அதுவரை நீ பொறுமையா இருக்கணும். கருப்பசாமி முடிஞ்சு தரேன்னு சொன்ன, என்னைய கூப்பிடவே இல்லை அப்படி என்கிட்ட சண்டை போட வரக்கூடாது. காலில் வா. உண்மையை சொல்லணும்டா. வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, கருப்பசாமிக்கு ஜெயித்து வருவேன், ஆனந்தமடைவாய், செல்வமா இருக்கும். விவசாய நிலத்தை பற்றி, விவசாய நிலங்களை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் அடைந்தவர் யார்? ஏப்பா மதுரையில எங்கேயா விவசாய இடம் இருக்கு? கால் வந்துட்டு வரலாம். ஸ்ரீராமா ஸ்ரீராம ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம். அண்ணே ராமர் கோயில் இருக்கானே உங்க ஏரியாவில், எங்கன்னு இருக்குண்ணே? கால் வந்துட்டு வாங்கண்ணே. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். அந்த வழக்கு என்ன பிரச்சனை? அந்த இடத்தை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவனால் தகடுகள் சம்பர்த்தியங்கள் எல்லாம் எழுதி குழப்பத்தை பண்ணியிருக்கான். அந்த இடத்தால நீ நிம்மதி அடைய முடியாத சூழ்நிலை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த விவசாயத்தை வைத்திருக்கலாமா வச்சிருக்க கூடாதா அப்படின்னு 6 மாத காலங்கள் உள்ளத்துக்குள்ள குழப்பம். உண்மையா? ஆனா நமக்கு இருக்கிற பிள்ளைங்களுடைய பண வலிமை, உழைப்பின் வலிமை கூடுதலாக இருந்தால் எந்த இடத்தையும் இழக்க வேண்டாம். ஆனா அதுலதான் நம்ம தளர்ந்துட்டோம். இப்ப இருக்கிற நிலைமையை தாங்கி பிடிக்கிறதுக்கு வழி இல்லை. ஒன்றை இழந்து மற்றொன்றை பெறுவோம், இதுதான் உன் நிலை. 2 இடங்கள், ஒரு இடத்தை 2 பேர்கள்ட்ட பேசியாச்சு, முடிவு கிடைக்கல. அதை வித்து உனக்கு விலையாக்கி தந்தா போதும்ல. ஆனா ஒருத்தன் ஊடால போய் அதை வாங்காத, அதுல குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சிருக்கான். அவன் மண்டையை திருத்தி உன் பக்கத்துல வரவிடாமாக்குறேன், நீ நினைக்கிற விலைக்கு வித்து தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். உண்மைதானே? நம்ம சொன்னா யாருப்பா கேட்கா? ஆமா, பிள்ளைக்கு என்ன செய்யணும்? பக்கத்துல வாப்பா. ஓம் மகாம் ஸ்ரீம் ஹ்ரீம். உன் மகனுக்கு மனசிதைவு நோய் தோன்றி இருக்கு, செய்வனை வச்சிருக்குன்னு நீ கற்பனை பண்ணனா அது மிகவும் தப்பு. நிச்சயமாக செய்வனை வைக்கல, அதனால மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்.
அவனை சரியாக்கி வெற்றியாக்கி தாரேன். இங்க ஒரு நாள் கூட்டுவான், அசத்துவான். போ. ஒரு கேள்விதான்ப்பா இருக்கு, போயிட்டு வரலாம். அடுத்து பேச. கர்மசாமிக்கு மதுரை மாநகரத்திலிருந்து குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்த செல்ல மக்கள் யாரப்பா? ஆசை கிளியே அனார்கலி, உங்க அப்பனை கண்டால் ஒரே கிளி. கால் ஒன்று வா. இன்னும் குழந்தைக்கு யார் இருக்கா? வா மகளே வா. இதுவரை குழந்தை இல்லையா? கால் ஒன்று வா. தம்பி குடிப்பியா எதுவும்? அப்ப கால் ஒன்று வா. நீங்க வந்து உட்கார்ந்தோன்னு என் தங்கை காளி வாராள, எங்க இருக்கா? என் தங்கச்சி வீரகாளி சரானா, கால் ஒன்று. மங்களத்தை பெத்தவனே வா. வாடா. அவள்கிட்ட கேட்டேன், என் பிள்ளைகளுக்கு இந்த சித்திரை மாசம் எனக்கு விழா வைப்பாங்க, அம்மங்கூட நடத்துவாங்க, அந்த நேரத்துல தேய்விரை காலத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன், பிறக்கிற பிள்ளை கருப்பு நிறத்துல பிறக்கும், என் பேரு காளீஸ்வரின்னு பேர் வைக்கணும். இந்தா தந்துட்டேன், ஆனந்தமா இரு மகளே. பக்கத்தில் வா. புண்ணியமுடைவாயப்பா, பாக்கியம் பெற்றாய். கொஞ்சம் கடன் இருக்கலாடா, தீர்க்காண்டமா. இந்தா நல்லா இருக்கு, கடத்தை தீர்த்து வா போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே மாதிரி குழந்தை வர வாங்க வந்த என் செல்ல குட்டிகள். ஏமா பொய் சொல்லுது ஏமதானி? சொந்த ஊர் மதுரையா? அதான் நான் மதுரையை தானே கூப்பிட்டேன். நீ எப்படி சிவகங்கையில இருந்து இங்க வந்து என்கிட்ட கேட்கலாம்? அங்க போயிருவாரேன், உன பிறகு கூப்பிடுறேன். நீ பொய் சொல்லுன்னு சொல்லிட்டாருல சாமி. எந்த ஊரு? சாய்பாபா கோயில் எங்க இருக்கு? அங்க போவீங்களா? சும்மா போய் சல்யூட் அடிச்சு வருவியா, கும்பிட்டு போக மாட்டீங்க? உங்களுக்கு அந்த அடையாளம் தெரியுதுக்கு தான் கூப்பிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. கால் வந்துட்டு வா, உங்களுக்கு வர இருக்கு. வா கொடுத்துருவான். என்ன தங்க தேரில் பவனி வந்தாள் முத்து மாறி. இவங்களுக்கும் பொம்பளை பிள்ளை தான், என்ன செய்ய முடியும்? கொடுப்போம். ஆம்பளை பிள்ளைய பெற்று தரத விட பொம்பளை தானப்பா. தாய்க்குலம் வாழ்க. உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன பயம், நமக்கு குழந்தை பெறக்கூடிய சக்தி நம்ம கற்பப்பையில இல்ல அப்படின்னு கதை வந்துருமோ, கதை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில குழப்பமான சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்கா? கால் ஒன்று வா, நீ உட்கார், நீ போகாத. ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, ஏன் அங்கேயெல்லாம் போகுது குதிரை? என்ன விஷயம்? அப்படியா? கேட்டுப்போமா. என்னப்பா நீதிமன்றத்துக்கு குதிரை போகுது, என்னடா விஷயம்? கோர்ட்டுக்கு போகுது. உங்க குடும்பத்துல யாருக்காவது கோர்ட்ல பிரச்சனை இருக்கா? கோர்ட்ல கிடக்கும். என் குதிரை அப்படி போகுது, அப்படி போகுது, அதான் என் போகுது. சரி, அதுக்கு நமக்கு ஒன்றும் தொடர்பு இல்லையா? ஒன்றும் இல்லை. ஒரு அடையாளத்துக்கு சொன்னீங்களா? கால் விட்டுவான். சரி, நம்ம பிள்ளைய நம்ப வைக்கணும். உன் உள்ளத்துக்குள்ளேயும் உன் வீட்டுக்குள்ளேயும் நான் இறங்கிட்டேங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்லாப்பா. அப்பதானே அவன் முடிவுக்கு வருவா. உண்மையா இல்லையா? வா. உங்களுக்கு மாரியம்மை வந்து பிள்ளையாக பிறப்பாளாம். அவளுக்கு பேரு தங்கமாரின்னு பேர் வைக்கணும். என்ன மாதிரி? தங்கமாரி. பங்குனி திருவிழாவுக்கு பிறகு குழந்தை புகழ் மணக்கும், அருள் மணக்கும், செல்வ மணக்கும், எல்லாம் மணக்கும். ஆனந்தம் பெறுவாய். சந்தோஷமா இருடா. வயிறார சாப்பிட்டு போங்கடா செல்ல குட்டிகளே, போங்க. கர்மசாமி, என்னப்பா எங்க அப்பனுக்கு எனக்கும் பிடிக்கல.
சொத்து விஷயத்திலேயே ஏதோ ஒரு விதத்துல தாப்பனுக்கும் பிள்ளைக்கும் மனசு சரியில்லாம குழப்பம் அடைஞ்சிருக்கான. ஏறடா என்னப்பா அவங்க அப்பா எங்கடா இருக்காரு? மகனுக்கும் உனக்கும் வாடா என் செல்லம் பாப்பா குனிந்து வா. மகன் எங்க இருக்கான்? என்ன செய்தான்? உனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? கால் விட்டுலாம். ஐயா நீ எனதாவி என்றதும் பொய்யோ பொய்யுரையாத புண்ணியா. மகனே, இப்போதைக்கு கொஞ்சம் கிரகங்கள் 1.25 ஆண்டுகளாக சரி கிடையாது. அதனால 2 தோல்லையும் 2 சுமைகளை ஏற்றி வச்ச மாதிரி உன் பிள்ளைகள் 2 உன் சுமையாத்தான் இருக்கும். ஒருவனுக்கு ஊர்க்காரங்களால சில நட்புகளால வம்பும் பிரச்சனையும் வரும். இன்னொருத்தனுக்கு பொருளாதாரத்தால பணத்தால குழப்பமும் பிரச்சனையும் நடக்கும். இதனால உள் வீட்டுக்குள்ள ஒரே வாக்குவாதம் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கும். இவங்களை வெளியூருக்கு சென்று இருக்கலாம்னு சொன்னா அவன் சொல்ல கேட்க மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க. இப்போ அதனால ஒரு பெரும் சுமைக்குரிய வாழ்வு. இது மாறுமான்னு கேட்டேன். பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல மாறும். ஒருத்தன் வேலைக்கு போயிருவான், இன்னொருத்தன் வெளியிறங்கி வெளியூர்ல தங்கி இருந்து வேலை செய்வான். கால் வந்துடுவான். பிள்ளையை பெத்தா கண்ணீரு, தென்னை வளர்த்தா கொஞ்ச நேரத்துக்கு குடிச்ச இளநீரு. வேற என்னப்பா வேணும்? அந்த சொத்து முடியறதுக்கு 9 மாதம் ஆகும். முடிச்சு தரேன். கடனை தீர்க்கிறதுக்கு பணம் தந்துட்டேன். சந்தோஷமா வெற்றி அடைந்துவா. நல்லா அடுத்த உத்தரவு. கர்மசாமி, ஆமா ஆமா வீங்கி இருக்கு, அது எழுத முடியா கேட்டு பாப்பா. யாருடைய மனைவிக்கோ உடல்ல வீக்கமும் வலி வேதனையும் இருக்கான்? யார் அது? யாருக்குமா வீக்கம் வலி? உனக்கா? பொய் பேசுதிய, பொய் பேசுதிய. வலிய விடுமா நீ. உனக்கு எங்க வீக்கம் வலி இருக்கு? என்னம்மா வீக்கம் வலி? கால் ஒன்று வா. கருணை வடிவானவளே கை கொடுப்பாய் அம்மா, காலமெல்லாம் உன் அருளை பார்த்திருப்பேனம்மா. அறிந்தும் அறியாமலும் செய்த பிழை பொறுத்து. மதுரையில எந்த இடம் நீங்க? மாரியம்மன் கோயில் இருக்கும் அங்க. டீச்சர்ட்டி எடுப்பாங்களா? நீ எடுப்பியா? வேந்தல பண்ணிருக்கியா? பண்ணிருக்கா, ஆனா செய்யல. உனக்கு இயலாமை வந்துருச்சோ? கால் வந்துட்டு வா. அதான் பாடுறேன். அறிந்தும் அறியாமலும் செய்த பிழை பொறுத்து. வா வாங்கப்பா, உட்காருங்கப்பா. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக உங்களுக்கு நிறைய பண நஷ்டமும் வீட்டுக்குள்ள பிள்ளைங்களால மன உபாதை குறைபாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. இருக்கா? இதற்கிடையில அக்கம் பக்கத்துல இருக்கவங்களால ஓயாத பிரச்சனையும் மண்ணள்ளி தூற்றுறதும், என்னப்பா ஓயாம ஓதி மந்திரிச்சு போடுறதும், இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதனால முனியாண்டி கோயிலுக்கு போனீங்களோ? போய் நீங்க சொல்லிட்டு வந்துடலாம்ல. இப்படி எல்லாம் இதைய பண்றாங்க, நீ தான் கேட்கணும் ஐயா அப்படின்னு சொன்னியாம்ல. அப்படியா? கால் வந்துட்டோம். என்ன தம்பி அங்க இருக்கு? அதனால அந்த தீய சக்திகள்லாம் உங்களை தொடாம நான் காப்பாத்துறேன். உடல்நிலையும் நல்லா ஆக்கிறேன். இந்த கடன்களை தீர்த்து உங்களை கொஞ்சம் கடை தேற்றி வைக்கணும். வேற என்னப்பா வேணும்? வா பக்கத்துல வா. அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வி நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. நல்லாரு. செல்வம் பெருகும், கடன் தீரும், புதுமையாக ஒரு சின்ன வியாபாரம் உனக்கு ஆரம்பிக்கும். அதுல நீ நிறைய முன்னேறி வருவாய். அவன் படித்து அரசு உத்தியோகத்துக்கு போவான். போயிட்டோம். கர்மசாமிக்கு 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 பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை பேசியிருக்கேன். ஆனா இன்னும் ஒரு முடிவாகல. சாதகம் வருது,
ஏதாவது ஒரு குழப்பம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த கல்யாணம் எப்ப சாமி நடக்கும், எப்ப நடத்தி வைப்பீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்காரு. யாருக்குண்ணே கல்யாணம்? பொம்பளை பிள்ளை. பொம்பளையோட பிள்ளைக்கா உங்க பொண்ணுக்கா? அப்படி வாங்க ஆம்பளை கால் விட்டுவாங்க. அப்படியா பாட்டியா? ஏய் தூக்கி சுமந்தானே, உனக்கு என்ன பிரச்சனை? சரி விடு வலிக்கும். அப்படி சொல்றியா? ஏப்பா கை யாருக்கு வலிக்கு ஓயாம ஓயாம ஏன் அப்படி சொல்லுதா? வீக்கம் எடுக்கா? ஆனா வலி மட்டும் ஓயாம இருக்கு. கால் வந்துட்டு வா. எனக்கா ஆதாரம் உன் திருப்பாதாரம், இந்த அவனியில் உனையன்றி துணை ஏது முருகா. நீ வந்து உட்கார்ந்தோட முருகப்பெருமானுடைய வேலு வருதுப்பா. முருகனுக்கு எதுவும் வேண்டுதல் பண்ணிருக்கீங்களா? முருகப்பெருமானை போல இருதார யோகம் உள்ள குடும்பம் உன் குடும்பம். பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை நல்ல தெளிவான முறையில பார்த்து நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வைகாசி விசாகத்துக்குள்ள வரன் இதுதான் என்று வெற்றி அடைந்து தருகிறேன். உன் கடனையும் தீர்க்கிறேன், என் சக்தியால உன் குடும்பத்தை நல்லாக்கி தரம்பா. ஆனந்தம் அடையாப்பா. காலம் சொல்லலாம். தந்தையும் மகனும் தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்கு உள்ள ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய சக்தி இருக்கு. முன்னோர்களுடைய ஆத்மாவும் அந்த வீட்டுக்குள்ள வருது. நீ வச்சிருக்கிற விவசாயத்துல கொஞ்சம் மன அழுத்தம் ஜாஸ்தியாகி நிறைய பணங்கள் கடனாகி இப்ப மனவேதனை அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிற. அவைகளெல்லாம் பூர்த்தியாகி கடனை தீர்த்து செல்வம் கொளிக்க வச்சா போதும்னா வேற என்னப்பா வேணும்? கால் ஒரு நேரத்துல உன் மகளும் உன் மருமகனும் ஒண்ணு சேராம இருக்காங்க அப்படின்னு கண்ணீர் வடிச்ச. நான் சொன்னேன், போடா, உன் மகனும் உன் பொண்ணும் மருமகனும் சேர்ந்து குழந்தை உண்டாக்கி நல்ல செய்தியோடு என்னைய பார்க்க வருவேன்னு சொன்னேன். இப்போ உன் பிள்ளை குழந்தை உண்டாயிருக்கல்ல, ஓகே. ஆனா அவன் மட்டும் மனத்துல மாறி மாறி பேசி ஒன்னா வந்து உட்கார மாட்டேக்கான். வாரான் போறான், வந்து நிதானமா உட்கார்ந்து வாழ்க்கையை கழிக்க மாட்டேக்கான். அது ஏன்? செய்வன வச்சாங்களா, மனம் திரும்பவில்லையா, அல்லது கோடு குண்டாமட்டி சொல்லி நடக்கா? இப்படி ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு. காலம் நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, பெற்றவ மனசு பித்தம்மா, பிள்ளை மனமும் கல்லம்மா. அங்க போய் பார்த்தேன், தன் பிள்ளைய உன் வீட்டுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்க மனக்கட்டளையை அறுத்து உன் பிள்ளை கழுத்துல கட்டிய தாலியை மதித்து ஒன்னா சேர்ந்து வாழ வச்சா போதும்னா வைகாசிக்குள்ள ஒன்று சேர்ந்து இருப்பாங்க. குழந்தையும் ஆனந்தமா பிறந்துரும். கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு இந்தாப்பா ஒற்றுமையா வாழ வச்சுட்டாரு. சொன்ன வாக்கு தவறாம நடக்க வைக்கணும். வாடா, நல்லா படித்து முன்னேறி வருவேன். இந்தா கடனை தீர்த்துக்காப்பா, ஆனந்தமா இருந்துக்காங்கப்பா. இந்தா அள்ளிக்கு தந்துட்டேன், ஆனந்தமா. மண்ணும் பொன்வளையும் பூமியாய் பொறிவழும். சாப்பிடாம போயிடக்கூடாதே. அதே தேல வெள்ளை தந்தையும் மகனும் காலில் விழுத்துவாங்க. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் ஏங்காதே. கொண்டாடா.
போச்சு. காலைல வந்துட்டு வரலாம். என்னை பார்த்து ஒரு மேகம் சன்னல் சாத் பாட்டு ஒன்று தெரியுங்களா? நல்ல பாரதியா தான் கேட்டேன். தம்பி, உன் பையனை ஒரு தெளிவுடைய மகனாக மாற்றணும். மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கான், புரியுதா? மூளையின் நரம்பு சம்பந்தமானதா அல்லது மன சிதைவா என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. இது மனம் சம்பந்தமானது தான். தெரபிகள் மூலமாகவும் சரியாக்கணும். என்னை 9 முறை நீ வந்து பார்க்கணும். உன் பிள்ளைய நல்லாக்கிடுவேன். சரிண்ணா? காலைல வந்துட்டு வா. வர்றான், வா. அடுத்த பௌர்ணமிக்கு என்னை வந்து முத நாளே வந்து பார்க்கணும். ஜெயிச்சுதா வாடாங்க. டேய் வாடா, உன் பேர் என்னடா? ஓகே, போயிட்டு வரலாம். மனைவியை பிரிந்து வேதனை அடைந்து கோர்ட்டுக்கு போனது யாரு? நீ. கோர்ட்டுக்கு போகுமோன்னு பயப்படுறது யாரு? நீ. அப்படித்தானே? கெட்டிக்காரன். இன்னொருதான் கால் வந்துட்டு வா. உன் மேல போடப்பட்ட 3 விதமான வழக்குல 1 ஏற்கனவே ரிஜெக்ட் ஆயிடுது. ஆனா 2 வழக்கு இருந்துச்சு. அதுல 1 நீ நிரபராதின்னு ஜெயிச்சாச்சு. இன்னும் ஒரு வழக்கு இருக்கு. அதுலயும் உன்னை ஜெயிக்க வச்சு உன் பக்கத்துல நீதி இருக்குங்கிறத நான் நிறுத்தி தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வா. வேற என்னடா வேணும்? இன்னும் 9 மாத காலம் இருக்குடா. அடுத்த தீர்ப்புக்கு பிறகு செல்ஃப் டிசைட். உன் பகுதியை நீ பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து தருகிறேன். வாழ்ந்து கொள்வாய். வாழ்க. நல்லதுதானே? பொண்டாட்டி மனம் திருந்திருவா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இதுவரை ஒரு மாற்றம் கிடைக்கலையேன்னு வருத்தம் உனக்கு. கால் வந்துட்டு வா. கம்பியை ஒடிச்சிடாதீங்கப்பா. என்னை பார்த்து ஒரு மேகம் சன்னல் சாத்தி விட்டு போய் பாத்தியா அவளை? ஏன் போகல? என்னை பார்த்து ஒரு மேகம். நீ வாரணம் தெரிஞ்சாலே வாசலை அடைச்சிருவா, புரியுதா? அடுத்த ஆட்கள் மூலமாக என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி விட்டுருவா. உண்மையா? அதனால இனிமே அவருக்கும் எனக்கும் எதுவும் கிடையாதுங்கிறத சொல்லிருங்க. என் வழியை நான் பார்த்துக்கிட்டேன், அவர் வழியை அவர் பார்த்துக்கிட்டோம். பணம் தரதுக்கு வலிச்சு போய் நான் வேணும்னு சொல்லுதாரு, மனசார சொல்லல அப்படின்னு அவ அங்க பேசிக்கிட்டு இருக்கா. சரிதானா? காலில் வந்துட்டு வா. செய்து உங்கள் மனதை பக்குவப்படுத்துங்கள். என்னப்பா? பக்குவப்படுத்துங்க. நீங்க எந்த வீடியோவும் எடுக்க வேண்டாம், நீங்க எந்த போட்டாவும் எடுக்க வேண்டாம். நாங்க தான் அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோமே. எதெல்லாம் போடணுமோ அதை மட்டும் தான் போடுவோம். போடக்கூடாத நாங்களே நிறுத்திடுவோம். என்னடா தம்பி? சரிண்ணே? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. அதனால தான் நான் சொன்னேன். என்னடா தம்பி? அதனால அவள் வருவாளா அப்படின்னு நீ நினைக்கிற. அவள் வரமாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்து உட்காந்துட்டா. வீட்லேயும் எல்லாரும் ஒரு முடிவோடு பேசிட்டாங்க. இப்போ உனக்கு உள்ள மாற உங்ககிட்ட கேட்கேன், மனசாட்சியோட கேட்குறேன், அவள் உனக்கு வேணுமா? கால் வந்துட்டு வா. யாரு? வா. தாயை போல பிள்ளை நூலை போல சேலடா. திருத்தி தாரன் உன் பையனை, வெற்றியாக்கி தாரன். இப்படி சந்தோஷமா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வண்டி வாகனம் வைத்து தொழில் பார்ப்பவன் யாரப்பா? வண்டி வாகனம் என்ன தம்பி? என்ன வண்டிடா ஐயா? வா. வண்டி உருண்டோ. எத்தனை வண்டி வச்சிருக்க? லாரி. கால் உட்காருங்க 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 ஐயா உட்காருங்க. கடன் பட்டிருக்கிய, கடனை எடுத்து தூரப்பட்டுருவோம். ஒருத்தங்கிட்ட இழந்து போன பணத்தை உனக்கு மீட்டி தரணும். 5 லட்ச ரூபா கிடைக்கும்.
அது போக ஒரு 6 லட்ச ரூபா கொஞ்சம் லேட் ஆகி தான் கிடைக்கும். வாங்கி தரட்டுமா? கால் இருக்கு. பாட்டு பாடாங்க. இப்போ நான் பிறகு சொல்லி தான் வாங்கி பாடுங்க. மொபைல்லாம் சைலண்ட் பண்ணுங்க. உன் கடை